இந்த வீடியோவில் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கில் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்மளோட அகாடமிலே டைப்ரைட்டிங்கான கோச்சிங்கும் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சிஓஇக்குமே டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு லெசன் பார்க்கலாம். வேர்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டைம்ஸ் நியூ ரோமன்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபாண்ட்டு, ஓகேங்களா. சைஸ் வந்து நான் 24 வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு 22 ஓகேவாக இருந்துச்சுன்னா 22 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் என்னன்னா இந்த சென்டரில் இருக்கணும் நம்ம ஹேண்டு. கேப்ஸ் லாக்குன்னு இருக்குது பாருங்கள். அந்த கேப்ஸ் லாக்குன்றது செகண்ட் ரோவில் இருக்கும். அந்த செகண்ட் ரோ தான் இப்போ நம்ம செட்டிங்கு, நம்ம கை ASDF, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்தே டைப் பண்ணலாம். உங்ககிட்ட பிசி இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஒரு லேப்டாப் இருந்தால் கூட போதும். பட் நீங்கள் ஆனால் இது போல் ஒரு கீபோர்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஏன்னா லேப்டாப்பில் வந்து நம்ம ஃபுல்லாக அடிக்க முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி நான் கீபோர்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கீபோர்ட் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஹேண்டை மட்டும் நான் இதில் காட்டிக்கிறேன். பட் நான் இதில் அடிக்க மாட்டேன், கீழே உள்ள கீபோர்டில் தான் அடிப்பேன். ASDF ஸ்பேஸ் பார் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு கையும் நம்ம ஸ்பேஸ் பார் கிட்ட இருக்கணும். ஸ்பேஸ் பார் செமிகோலன் LKJ ஸ்பேஸ் ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ ASDF ஸ்பேஸ் பார் செமிகோலன் LKJ. இந்த மாதிரி நீங்கள் சொல்லி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. இதை போல் நீங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக அடிக்கணும். உங்களோட கை சென்டரில் இருக்கணும். அந்தந்த பட்டனை அடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கே உங்களது வந்துடணும். SDF ஸ்பேஸ் பார் செமிகோலன் LKJ. உங்களோட மெயின் என்னென்னா உங்களோட ஏன்ற இடத்துல உங்களோட சுண்டு விரல் இருக்கணும். பக்கத்தில் ஒரு விரல் எஸ்ஸில் இருக்கணும், ஓகேங்களா. நடு விரல் Dயில் இருக்கணும். 4th ஆள்காட்டி விரல்னு சொல்கிறது Fல இருக்கணும், ஓகே. அப்படியே இங்கிலீஷில் சொன்னோன்னா லிட்டில் ஃபிங்கர் Aல இருக்கணும். ரிங் ஃபிங்கர் Rல இருக்கணும். ரிங் ஃபிங்கர் Sல இருக்கணும். மிடில் ஃபிங்கர் Dயில் இருக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஓகேங்களா, ஆள்காட்டி விரலில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் Fல இருக்கணும், ஓகேங்களா. அதே போல் செமிகோலனுக்கு வந்தீங்கன்னா உங்களோட லிட்டில் ஃபிங்கர் செமிகோலனில் இருக்கணும். ரிங் ஃபிங்கர் Lல இருக்கணும். மிடில் ஃபிங்கர் Kல இருக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர் Jல இருக்கணும், ஓகேங்களா. இப்போ அடிக்கலாமா? ASDF ஸ்பேஸ் பார் கிட்ட உங்கள் கட்டை விரல் இருக்கணும். ரெண்டோட கட்டை விரலும் ஸ்பேஸ் பார் கிட்ட இருக்கணும். செமிகோலன் LKJ அப்படியே நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ, ஓகேங்களா. இப்போ நான் கீபோர்டில் டைப் பண்ணேன். அப்படியே இப்போ வந்து லேப்லேயே டைப் பண்ணுறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து லேப்பில் பண்ணக்கூடாது, கீபோர்டில் தான் பண்ணணும். ASDF இந்த மாதிரி ரெண்டு வாட்டி அடிக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் LKJ. ஏன்னா உங்களுக்கு சிஸ்டமில் தான் எக்ஸாமும் இருக்கும், எக்ஸாம் சென்டரில். ASDF செமிகோலன் LKJ ASDF ஸ்பேஸ் பார் சொல்லிகிட்டே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசைஸாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல எந்தெந்த வேர்டு கீபோர்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும், ஓகேங்களா. ASDF, ஓகேங்களா. இங்கே தான் அந்த உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட 4 விரல் இங்கே வரணும், ஓகேங்களா. அப்படியே உங்களுக்கு ஸ்பேஸ் பாரில் உங்களோட கட்டை விரல் வரணும். அதுக்கப்புறம் LKJ, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பேஸ் பாரில் உங்களோட கட்டை விரல் வரணும். இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டப்பால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே. தேங்க்யூ.